இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. 6-7 வருஷமா யாரும் இல்லாம கஷ்டப்பட்டிருக்க. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருக்க. இப்ப உன்னோட வாழ்க்கையை தலைகீழ மாறப்போகுது. இன்னும் நீ என்ன பத்தியோ இந்த வீட்டை பத்தியோ விவேக் ஜானுவோட கல்யாணத்தை பத்தியோ யோசிச்சுட்டு இருக்கிய லட்சுமி. நீ உன்னை பத்தி எப்பதான் யோசிக்க போற? நீ என்ன நினைக்கிற? மித்ராக்கும் மனிஷாக்கும் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறியா? மித்ரா வாழ்க்கையில இருந்து நீ தப்பிச்சிடலான்னு நினைக்கிறியா லட்சுமி? இல்ல அத்தை, இல்ல. அப்ப நீ என்னதான் செய்யலான்னு இருக்க? இப்ப நீ உண்மை சொல்லலன்னா அப்புறம் எப்பதான் நீ சொல்ல போற? என் மருமகளுக்கு பூமாதேவிக்கு இருக்கிற பொறுமை இருக்கணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா உனக்கு இருக்கிற பொறுமையை பார்க்கும்போது அந்த பூமாதேவிய சுக்குநூறா ஆயிடும் போல இருக்கு. என்னோடது பொறுமையோ தாராள குணமோ இல்ல அத்தை. சம்யுக்தாவா இருந்து நான் செய்ய வேண்டிய கடமை இன்னும் முழுமை அடையல அத்தை. என்ன ஜெயில இருந்து தப்பிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதானே? ஆனா அந்த தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு நான் தான் தயாரா இருக்கேன்னு நானே சொல்லிட்டு இருக்கேன்ல. அக்கா, அத்தாதான் இவ்ளோ தூரம் சொல்றாங்கல்ல, அவங்க பேச்ச ஒரு தடவை கேளுங்க. அவ கேட்க மாட்டா ஜானு, அவ கேட்கவே மாட்டா. ஏன்னா அவ பிடிவாதக்காரி இல்ல. அவ ஏன் கேட்க போறா? சரி, இனி உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. இனி நான் அதை பத்தி மித்ரா கிட்ட பேசிய முடிவெடுத்துக்கிறேன். மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு நானே சொல்றேன். என்னன்னு சொல்ல போறீங்க அத்தை? எதுக்கு நான் மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு அவரு கேட்டாருன்னா அவருக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நம்ம வீட்டுல இருக்கிறது வேற யாரோ கிடையாது, உன் மனைவி லக்ஷ்மி தான். இவ்ளோ நல்ல சம்யுக்தா மாதிரி நடிச்சு உன்னை சீட் பண்ணிட்டான்னு சொல்ல போறீங்களா? ஆல்ரெடி நான் துரோகம் செஞ்சிட்டேன்னு அவரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த துரோகத்தோட இன்னொரு துரோகத்தையும் சேர்க்க போறீங்களா? அப்படி இல்லைன்னா மனிஷா கெட்டவன் அவருக்கு புரிய வச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்ல போறீங்களா? மனிஷா கெட்டவன்னு மட்டும் தான் உங்களால சொல்ல முடியும் அத்தை. இதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா?